ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா ஆப்ஷன்ஸ் பையிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது கில்ஸ். ஸோ ஒன் டே ஒன் ட்ரேட் இல்லைனா ஒன் டே டூ ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சப்சிக்வெண்ட் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் லாஸ் தான் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, செகண்ட் ட்ரேட் சரி இன்னும் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த எடுத்த ப்ராஃபிட்டும் லாஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது சரி பிரேக் ஈவனில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ மறுபடியும் லாஸ் ஆகி ஃபர்தராக வந்து அக்கௌண்ட் ஈஸியாக ப்ளோ அப் ஆயிரும். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மணி மேக் பண்ணுறதும் ஈஸி அண்ட் மணியை வந்து அந்தளவுக்கு நம்மளோட விடுறதும் ஈஸி. ஸோ எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அந்தளவுக்கு ரிவார்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரிவார்டிங் தான். பட் அந்தளவுக்கு நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். லைக் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் ட்ரேட் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் பார்ப்போம். அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி. ஸோ உங்களோட கேபிட்டல் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்த்துங்க.